எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இந்த வீடியோவில் கூகுள் மீட்டப் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரையும் பாருங்கள். நடுவில் எங்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் வந்து போயிடும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் மீட்டப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். மீட்டிங் லிங்க், மீட்டிங் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து லிங்க் வந்து ஷேர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அந்த லிங்க்கில் இருக்கிற லாஸ்ட்டு 6 டிஜிட் கோடு மட்டும் நீங்கள் வந்து இங்கே காப்பி பண்ணுங்கள். அந்த 6 டிஜிட் கோடு மட்டும் நீங்கள் வந்து இங்கே காப்பி பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் முழு URL நீங்கள் வந்து இங்கே காப்பி பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து எரர் காட்டும் மீட்டிங் கோடில். ஸோ அதனால தான் இங்கே வந்து லாஸ்ட்டு 6 டிஜிட் கோட் மட்டும் இங்கே என்டர் பண்ணால் போதும். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். மீட்டிங்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இங்கே 2 விஷயத்தை நீங்கள் வந்து கவனிக்கணும். இங்கே தான் வந்து எல்லாருமே வந்து தப்பு பண்ணாங்க அதிகமாக. அதாவது உங்களோட மைக்கும் கேமரா வந்து ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா மைக்கு ஆன் ஆயிருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னல் நாய்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு இருக்கட்டும், இல்லை உங்களோட மீட்டிங் ஹோஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்க 2 பேத்துக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட மைக் வந்து ஒரு தடவை ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கேமரா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேமரா வந்து ஆஃப் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு 1க்கு 10 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அது வந்து மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வியூ பண்ணுவாங்க. ஸோ அதனால் கேமரா வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு தடவை இல்லை 10 தடவை நீங்கள் வந்து ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் மீட்டிங்குள்ளே போனதுக்கப்புறமாலும் சரி, உங்களோட மைக்கு கேமரா வந்து ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா சைடில் ரைட் கார்னரில் வந்து உங்களோட டிபி நீங்கள் வந்து பின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களோட மைக்கு கேமரா 2ல் வந்து எது ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் உடனே. ஸோ சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இந்த டேபோட பர்பஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மீட்டிங்கோட லிங்க் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், டெலகிராம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ அவங்களோட லிங்க் மூலிமா வந்து மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து சேருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேட் பாக்ஸ் வந்து இருக்கும். இந்த சேட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் ஒரு கொரிஸ் வந்து உங்களோட எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து கேட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களோட கொரிஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. மெசேஜ் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து போகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை.